மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? குடும்பத்தில் மகிழ்ச்சியை இழப்பதற்கு முதல் காரணம் இந்த ஈகோ தான். கணவனோ மனைவியோ உங்கள் ஈகோ என்னும் தொப்பியை அணிந்து கொண்டு இருக்காதீர்கள். அந்த தொப்பி கழட்டி எறியுங்கள். பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்க வேண்டும். புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்க வேண்டும். நீ சொல்லி நான் கேட்கவா என்று சொன்னா குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும். பெரும்பாலான கணவர்கள் தான் சொல்வதை பொண்டாட்டி கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது தவறு. அந்த காலத்தில் பெண்கள் வேலை செல்லவில்லை, அதாவது பணம் சம்பாதிக்கவில்லை. இப்போது எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நினைத்தால் அது தவறு. பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு வந்து புருஷன் பொண்டாட்டிக்கு உதவியாக இருக்க வேண்டும், அது பெண்களுடைய வேலைத்தானே என்று எண்ணக்கூடாது. அப்படி எண்ணிவிட்டால் அந்த இடத்தில் பிரச்சனை வரும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை சமாளித்துத்தான் வேலைக்கு செய்கிறார்கள். வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்கும் போது நீங்கள் ஏதாவது சொல்லும் போது அவர்களுக்கு மன கஷ்டம் இருக்கும். வீட்டு வேலைகளை சரிசமமாக செய்து பாருங்கள், வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் வீட்டில் தான் வேலை செய்கிறாள், இதில் எந்த தவறும் இல்லை. முக்கியமான பெண்களில் அந்த 3 நாட்களில் ஓய்வு கொடுங்கள். எல்லா பெண்களும் இதை தான் எதிர்பார்க்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டு வேலை செய்ய கற்றுக் கொடுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டில் எல்லார் வேலையும் செய்யும் போது பெண்களுக்கு வேலை பளு குறையும். கணவன் ஒரு முடிவு எடுக்கும் போது மனைவியிடம் ஆலோசனை கேளுங்கள். மனைவி நிர்வாகம் செய்யும் வீட்டில் வளமான செல்வம் தங்கும். பெண்கள் சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி எப்போதும்